கேரளாவில் உள்ளாட்சி தேர்தல் வாக்குப்பதிவு துவங்கியுள்ளது. மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். கேரளாவில் இன்றும் வரும் 5ஆம் தேதியும் 2 கட்டமாக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிறது. முதல் கட்டமாக இடுக்கி, கண்ணூர், காசர்கோடு, கோழிக்கோடு, கொல்லம், திருவனந்தபுரம், வயநாடு ஆகிய 7 மாவட்டங்களில் வழக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. கேரளாவின் பிரதான கட்சிகளான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான இடது ஐக்கிய முன்னணி, காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி மற்றும் பாஜக, பகுஜன் சமாஜ் கட்சி ஆகியவை தேர்தல் களத்தில் உள்ளன. 1000க்கும் மேற்பட்ட சுயேட்சை வேட்பாளர்களும் போட்டியிடுகின்றனர். இந்த உள்ளாட்சி தேர்தல் வரும் சட்டசபை தேர்தலுக்கு முன்னோடியாக கருதப்படுகிறது. இடுக்கி மாவட்டத்தின் 169 வாக்குச்சாவடிகள் பதட்டமானதாக கருதப்படுவதால் அங்கு ஏராளமான போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். குமுளியில இன்னைக்கு உள்ளாட்சி தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. இங்க எல்லாருமே வேலையை விட்டுட்டு எல்லாரும் சந்தோஷமா வந்து ஓட்டு போட்டு போய்கிட்டு இருக்கோம். இதுல ஜெயிச்சு வர பிரதிநிதி எங்களுக்கு எல்லாம் நல்ல வழி காமிப்பாங்க, நாங்க எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். குமுளி பஞ்சாயத்து நடக்கிற தேர்தலில் 13ஆம் வார்டில் ஓட்டு போட்டு வந்திருக்கேன். இங்கே நிற்கிற எல்லா வேட்பாளர்களும் மக்களுக்கு ஜெயிச்சு வந்தால் நல்லா செய்வாங்க நம்பிக்கையில் ஓட்டு போட்டிருக்கோம். அதுபோல் இங்கே இருக்கிற இந்த தேர்தலில் இங்கே இருக்கிற ஸ்கூல், பொது சர்க்கார் ஸ்தாபனங்களுக்கெல்லாம் விடுமுறை விட்டுருக்காங்க. அதனால் இங்கே மக்கள் அனைவரும் அவங்களோட வாக்குரிமையை கரெக்டாக வந்து செய்வாங்க.